இன்னைக்கு மேட்ச் 4 ஸோ ஜிடி வர்சஸ் பஞ்சாப். ஸோ இன்னைக்கு இந்த மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு பற்றி சொல்ல போறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் அப்புறம் கில் தான் ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் தான் நமக்கு ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, பட் அதுலேயே ஒரு சாய் ஒரு 4 அடிச்சிட்டாரு. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் தான் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ண உடனே. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர் கில் வராரு. கில்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓவரில் 2 4 அடிக்கிறாரு. அப்புறம் தேர்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹர்ஷ்தீப் சிங் தான் வந்து போடுறாரு. அந்த ஓவர் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. ஸோ ஒரு 3 ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் கிட்ட வந்துட்டாங்க. ஃபோர்த் ஓவரில் யான்சன் வந்து நம்ம சாயோட விக்கெட் எடுக்கிறாப்ல அழகா பக்கத்துலேயே கேட்ச் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. பட் இந்த வருஷம் சாய்க்கு வந்து ஸ்டார்டிங் பெருசாக அமையல. பட் பரவாயில்ல, அவர் வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலாம். அவர் கன்சிஸ்டன்சியான பிளேயர் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தா நமக்கு கேப்டன் இருக்காரு. ஸோ கேப்டன் கூட நம்ம கலை இறங்குறது பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே 4 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தட்டி விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பவர் பிளேவும் முடியுது. ஸோ பவர் பிளே முடியல பார்த்தீங்கன்னா நமக்கு 54க்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஜிடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க. பவர் பிளேல ஒரு 55 60. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஸ்கோர் போயிடுவாங்க. இதே வேகத்தில் போனால் எப்படி பார்த்தாலும் 200 மேலே டோட்டல் ஒரு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு 9th ஓவர் முடியும் போது பார்த்தோன்னா நம்ம கில் அவுட் ஆகுறாரு. 29 பாலுக்கு 39 ரன்னு. பட் இந்த ஸ்கோர் பத்தாது. அடுத்து நம்ம கென் பிலிப்ஸ் வராரு. தென் பார்த்தா நம்ம பட்லர் 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பில்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா கென் பிலிப்ல போட்டு பொழந்து விட்டானுங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தா வாஷிங்டன் களம் இறங்குறாரு. ஸோ வாஷிங்டன் அவரும் வந்து ஒரு நல்ல மேட்சா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பட் அவரும் பார்த்தீங்கன்னா ஏர்லியாவே அவுட் ஆயிட்டாரு. ஸோ 7 பாலுக்கு 8 ரன் அப்படிங்கிற ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. சரி என்னடா இது ரொம்ப பின்தங்கி போறானுங்க. 15 ஓவர் வந்துருச்சு. 15 ஓவர் முடியும் போது பார்த்தீங்கன்னா 159க்கு 4 விக்கெட். சரி அட்லீஸ்ட் இன்னொரு 5 ஓவர் எப்படி அடிச்சிருவானு பார்த்தா, ஸோ பவுலிங்கும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப டைட்டா போட்டதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கடைசி ஓவர் வந்தது. கிட்டத்தட்ட 6 பாலுக்கு கிட்டத்தட்ட 11 பால் போட்டாரு. அப்படி போட்டு அந்த ஓவரை ஜவ்வா இழுத்தாப்புல. ஸோ ஃபைனலா ஜிடி 162 ரன் அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட் போயிருக்கு.